திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். தருதல பிஜேபி உள்ள நுழைஞ்சா அந்த முருகே கதி கூட கதி கலங்கும். திருப்பரங்குன்றத்தில் யார் சிரிச்சா இப்ப நமக்கென்ன மக்களே நமக்கு என்ன. அப்படிதான் இருக்குது இந்த திருப்பரங்குன்றத்தோட தரிகனத்தான். என்னப்பா திருப்பரங்குன்றத்தை போய் தரிகனத்தான்னு சொல்லிட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தை தரிகனத்தான்னு சொல்லலை. இவங்க பண்ணுறது அரசியல் இருக்குல்ல, அரசியல் நையாண்டி அழிச்சாட்டியம் வாக்குக்கு பண்ணுற எப்படி சொல்கிறது, எப்படி வேணால் சொல்லலாம், அசிங்கம் பிடிச்சவங்க. ஏடா ஒரு மலையில் இருக்கிற கோயிலையும் தர்காயம் வச்சு நீங்கள் உங்கள் வேலையை காட்டுறீங்க. இதனால தான் நம்ம இவங்களை கள்ளக்களவாணிகள், கூட்டுக்களவாணிகள், கள்ளத் தொடர்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாரை? திமுக காரனையும் பிஜேபி காரனையும். எப்பேற்பட்ட அயோக்கிய பயலுக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட அயோக்கிய பயலுக்குன்னா சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன், கேட்டுங்க. என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸை போட்டுட்டு அப்படியே லைக்கு கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ போய் சேரும் நிறையா பேர்கிட்ட. ஓகே, வெல்கம் டு விஜய் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலி ஏன் நேற்று வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி ரூமில் உட்காந்துருந்தா ஒய்ஃபை இஷ்யூ ஆயிடுச்சு. சரி, எங்கிட்ட வெளியில் போய் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அங்கேயே போட்டுருவோம், டேட்டா கரெக்டாக ஒர்க் ஆகும், ஏன்னா ரூமில் சிக்னல் கம்மின்னு சொல்லிவிட்டு நானும் வீராப்பா பேக் எடுத்து மாட்டிகிட்டு போயிட்டேன். போனால் சண்டேன்றதை மறந்துட்டேன். ஃபுல்லாக கூட்டம், எங்கேயா பார்த்தாலும் கசகசன்னு உட்காந்துருக்காங்க. மாலில் போனாலும் சரி கசகசன்னு உட்காந்துருந்தாங்க, ஒரே சத்தம். வீடியோ போடுற மூடே போயிடுச்சு, எங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வந்துட்டு சரி இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ போட்ட வீடியோ நேற்று ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி எல்லோரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க, நம்மளும் போடணும்னு தான் நினச்சோம். இப்போ உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்ற ஹிஸ்ட்ரிலாம் தேவையா? எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் தேவையில்லை. வரலாறை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வரலாறில் ஒன்று உண்மைன்னு வாங்க, ஒன்று பொய்ன்னு வாங்க, ஒன்று நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு வாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு வாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி முருகனுக்கு அறுபடை வீடுன்னு பேர். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 6 இடத்துல வீடு இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு வீடு கூட இல்லை. பார்த்தீங்களா, அவருக்கு மட்டும் 6 இடத்துல வீடு இருக்குது. ஒன்று திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், அதுக்கப்புறம் வேறு என்ன திருத்தணி, சின்ன 2 இருக்குது, மறந்துட்டேன்னு வச்சுக்கிங்க. நம்ம இப்படி மறக்கிறதுனால தான் ஆண்டவன் நம்மளை வச்சு செய்கிறான் போல இருக்குது. பரவாயில்ல முருகா, மன்னிச்சிக்க, உன்னை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இதில் திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா முதல் அறுபடை வீடில் முதல் வீடு, அதோட ஃபஸ்ட் ஹவுஸ். அவரோட ஃபஸ்ட் ஹவுஸை பார்த்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. மற்ற இடத்துலலாம் பண்ணால் கூட பிரச்சனை அவ்வளோ பெருசுமாக வராது. அப்படியே வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எப்படி சொல்கிறது, சென்சேஷனால் ஆக்க முடியாது. அதற்கான சந்தர்ப்பம் கிடையாது அவங்கள்ட்ட. பழனியில் கூட இப்படி ஒரு ட்ரை பண்ணாங்க, அதை பழனியில் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஈஸியாக அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது மத கலவரத்தை தூண்டுறதுக்கு. ஏன்னு வச்சுக்கிங்க, மலை மேலே தர்கா இருக்குது, மலை கீழே முருகன் இருக்காப்புல. இவங்க 2 பேருக்கும் கோத்து விட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஜாலியாக குளிர்காயலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கும்மி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு இஷ்யூ வந்துச்சு திருப்பரங்குன்றத்தில். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் சப்புன்னு போயிடுச்சு, உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. பேசிக்காக இது அந்த இடத்துல பகுதியில் வாழக்கூடிய மக்கள்னால பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு இதுவுமே கிடையாது. அவங்கெல்லாம் இன்றைக்கும் அண்ணன் தம்பியாக தான் புழங்கிட்டு இருக்காங்க. அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இந்துவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தமிழர்கள் பேசிக்காக சொல்லணும்னா இந்து கிடையாது, தமிழர்களாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளை கும்பிடக்கூடிய நபர்களும் தமிழர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாவை கும்பிட்றவர்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. 40 மாட்டு வண்டி 50 மாட்டு வண்டி போங்க. அதில் முதல் மாட்டு வண்டி சிக்கந்தர் பாய் மாட்டு வண்டி போட்டி வருவார். அவர் வண்டியில் தான் பஞ்சாமிரதம் எல்லாம் கொண்டு போய் கோயில் பள்ளியில் போய் சாமியை கும்பிட்டு வந்த காலம்லாம் இருக்குது, இன்னமும் இருக்குது. அந்த காலம் இருக்குது. எச் ராஜா காவடி எடுக்க வருவாரா? எச் ராஜா பால் குடம் எடுக்க வருவாரா? எச் ராஜா வேல் குத்திக்கிட்டு வருவாரா? இல்ல பறவை காவடி எடுப்பாரா? வடநாட்டில் ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்க, கேரளாவில் ஐயப்பனை வச்சு கலவரம் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகருக்கு அதிக பேர் வழிபடுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக முருகரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம், இங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை இருந்துவோம், இங்கே இருக்கிற சின்ன சின்ன சாதி கட்சிக்காரன்
அந்த விலை போறவன். இப்போ எதனால இது பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனாங்க. அது மாதிரி இங்கே நாங்கள் திருப்பரங்குன்றத்துலேயும் மலை மேலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னப்பா திடீர்னு பிரச்சனை? அப்போ இத்தனை வருஷமாக அப்படி தானே ஏற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இத்தனை வருஷமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே நம்ம முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்களா, சுப்பிரமணிய சுவாமின்றாங்க, அதான் அவருடைய இடத்துல அறநிலையத்துறை வந்து அந்த இடத்துல தீபத்தை இத்தனை வருஷமாக ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மேபி அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவங்க கீழே ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் மேலே ஏற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு கல் இருக்குது, தீபத்தூன்னு சொல்கிறாங்க. அதை சில பேர் வந்து அது என்னென்னா அந்த நிலத்தை அளக்கிறதுக்காக ஊனி வச்ச கல் அப்படின்றாங்க. ஆனால் அது தீபத்தூனா நிலக்கல்ல அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிலாம் போக வேண்டாம். பட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, உடனே கோர்ட்டுக்கு இந்த கேஸு போகுது. கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, பழைய சான்றுகள்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1920, 23 அந்த காலகட்டத்திலலாம் மலை மேலே தீபம் ஏற்றி இருக்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் போய் மலை மேலே தீபத்தை ஏற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருச்சு. இங்கே மேலே தீபத்தை ஏற்ற வேண்டான்னு யாராவது முஸ்லீம் சங்கம் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்படி யாருமே சொல்லவே இல்லை. அவங்களும் ஏற்றிக்கிங்கன்னு தான் சொல்லிட்டாங்க. யார்? அந்த ஊரில் இருக்கிறவங்க. அப்போ இங்கே என்னதான் பிரச்சனை? கோர்ட்டு மேலே ஏற்ற சொல்லிடுச்சு, இவங்களும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மேலே ஏற்றுனா பிரச்சனை வந்துடும், இவங்க ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக அரசு என்ன பண்ணுது, உடனே அந்த இடத்துல வந்து அதில் ஏற்றக்கூடாது, நீங்கள் கீழே தான் ஏற்றணும், அறநிலையத்துறை எங்கே சொல்லுதோ அங்கே தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்தை பண்ண. இதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம், நாங்கள் சென்ட்ரல், நாங்கள் நினச்சா என்ன வேணா பண்ணுவோம். நீ சொல்லலாம் கேட்க முடியாது, போலீஸாக இருந்தால் எனக்கு என்ன, எவனா தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே தான் போவோம், மேலே தான் போய் ஏறும்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் பவலாலாம் காட்ட, உடனே நம்மளுக்கு என்ன பண்ண, ஆகா போலீஸை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு 145 தடையை போட. யார்? நம்ம சிஎம். தடையை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுமே, 4 பேர் 5 பேருக்கு மேலே சேரக்கூடாது, சேர்ந்தா பிரச்சனை, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் தெரிஞ்சனால அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. அடுத்த நாளே கோர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி 144 தடையெல்லாம் செல்லாது, நீங்கள் மேலே போய் ஏற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் கோர்ட்டு சொல்லுது. இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுது, அதெல்லாம் முடியாது. நீ யார் சொல்கிறதுக்கு? நாங்கள் கீழே தான் ஏற்ற சொல்லுவோம், அவங்க கீழே தான் ஏற்றணும், மேலெல்லாம் ஏற்ற சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு விஷயம் முடிய வேண்டிய விஷயம், சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயத்த பிஜேபியும் திமுக எப்படி கேம்பிள் எடுத்து பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு கேவலமான எச்சத்தனமான அரசியல். இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது? தமிழ்நாடு அரசு கரெக்டாக தானே வந்து பண்ணியிருக்கு. ஒருவேளை மேலே போய் வந்து அவங்க தீபம் ஏற்றினா நாளைக்கு முஸ்லீம்ஸ்க்கும் அவங்களுக்கும் சண்டை வரலாம். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சேஃபாக இவங்க வந்து கீழே ஏற்ற சொல்லி சொல்கிறாங்க. இது திமுக சரியாக தானே செஞ்சுருக்கு அப்படின்னு முட்டாள்தனமாக எவனாவது கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் மூளையை கழட்டி ஓர வச்சுருந்தீங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயத்தை அதில் வாங்கி போடுங்க. முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அப்படின்னா அவங்களுடைய ஓட்டுக்கள், அவங்களுடைய வாக்குகள். இப்போ இங்கே என்ன திமுக பண்ண விரும்புது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் காவலர்கள். என்னது? நாங்கள் காவலர்கள், உங்களுடைய அந்த தர்காவை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம், உங்களுடைய அந்த ஐதீகத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், அந்த இடத்துல நாங்கள் தீபத்தை ஏற்ற விட மாட்டோம், கீழே தான் நாங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க வந்து அப்படியே அவங்கள வந்து கவர்றாங்களாம். இந்த பக்கம் யார்? சங்கி கூட்டம் இருக்கான் பாரு, அந்த ஒரு சங்கி கூட்ட பரதேசிங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்து மதத்தை நாங்கள் மீட்டெடுப்போம், நம்மளோட உரிமை நாங்கள் தான் வந்து வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு, நம்ம காலங்காலமாக மேலே ஏற்றிக்கிட்டு இருந்த தீபத்தை இன்றைக்கி கீழே ஏற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இது வந்து ஹிந்து பூமி, ஹிந்து மக்கள் தான் இதில் வந்து முன்னிலை வைக்கணும், அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் அப்படின்றது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் இப்படி அடிச்சுப்போம், அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், நான் இந்த பக்கம் சிறுபான்மையர் ஓட்டை வாங்கி நான் ஜாலியாக இருக்கேன், நீ அந்த பக்கம் ஹிந்து ஓட்டை வாங்கி நீ ஜாலியாக இரு, நம்ம அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் கடைசியில் வேறு எவனையும் உள்ளே நுழைய விட்டுறக்கூடாது, நம்ம தான் திருடங்களாக இருக்கணும், வேறு யார் வந்தாலும் நமக்கு சிக்கலாயிரும் அப்படின்றத கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. இப்போ தான் இந்த பிரச்சனையை பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இல்லை அதாவது 9 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மலை மேலே தர்காவில் வந்து அவங்க வந்து இந்த பலி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறத வந்து எவனோ வந்து நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு அதை வச்சு ஒரு பெரிய விஷயமாக்குனாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, எத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட பல 100 வருஷமாக அந்த மலையில் இருக்க தர்கா அங்கே தான் இருக்குது, கோயில் கீழே தான் இருக்குது, அந்த ஊர் மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, இந்த நடைமுறை இத்தனை வருஷமாக இருக்குது.
இவ்வளோ நாள் வராத பிரச்சனை இப்போ எங்கேருந்து வந்துச்சு 2025 அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அப்போ இந்த பிஜேபி உள்ளே நுழைஞ்சனால தான் இங்கே பிரச்சனை வருது. இன்னும் கேட்டால் இந்த திமுக அரசு இப்போ கோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க, நீ மலை மேலே ஏற்றிக்கன்னு. நீ விட்டுருந்தேன்னா அவன் வாட்டுக்கு போய் மலை மேலே ஏற்றிருப்பான், ஏற்றிட்டு அவன் வாட்டுக்கு போயிருப்பான், சப்புன்னு ஆயிருக்கும் அவங்களுக்கு. இதுதான் இப்போதைக்கு இங்கே பிரச்சனை. ஸோ இதுதான் இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ். வேணுக்குன்னே மக்களை அடிச்சு கூடுறது, அந்த மக்களுக்குள்ளே பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அந்த பிளவுவாதம் மூலிமா வாக்கஸ் வாங்கிட்டு கடைசியில் நமக்கெல்லாம் வாய்க்கரிசி போட்டுட்டு இவங்க மட்டும் நல்லா வாழ்கிறது. ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் வந்து உடனே தளபதி அவர்கள் அவர் வந்து இதை வந்து எதுவும் சொல்ல மாட்டாரா, இது வந்து இதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ண மாட்டாரான்னா என்ன பதிவு பண்ணும்? ஒன்று இப்போ வந்து அங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா உடனே அவர் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசலான்னு சொல்லுவீங்க. இல்லை ஏற்றுறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலே ஏற்றலான்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போ ஒரு முஸ்லீம் அகேன்ஸ்டாக இருக்கான்னு சொல்லுவீங்க. டேய், கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க, கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துச்சு நீங்கள் மேலே ஏற்றுன்னு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேண்டாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வம்பு பண்ணிவிட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போய்கிட்டு நீங்கள் அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இவர் வாய்ஸ் கொடுக்கணுமா? தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் மத கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்க, நாங்கள் மனிதர்கள் உசுரோடு வாழணும்னு பார்க்குறோம். அதுக்கு தான் தமிழக வெட்டிக்கிழமை வந்திருக்க வழிய உங்களை மாதிரி மத கலவரத்தை ஏற்படுத்தி அந்த மண்ணின் மைந்தர்களை அசிங்கப்படுத்துறதுலையோ கேவலப்படுத்துறதுலையோ எங்களுக்கு உடன்பாட்டெல்லாம் கிடையாது. மதுரை மக்கள் நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊர் பிரச்சனை இது. மதுரைக்காரனா யாருன்னு இந்த பரதேசி பயில்களுக்கு காட்டுங்க. புரியுதுங்களா? நீங்கள் இத்தனை வருஷமாக அப்படி தான் வளர்ந்துருக்கீங்க, அப்படி தான் இருந்திருக்கோம், அப்படி தான் நம்ம எல்லாமே பழகியிருக்கோம். இன்றைக்கும் எல்லா ஊர் கிராமத்துலேயும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இந்த நம்ம கும்பிட்ற சாமி ஐயனார் கும்பிட்றோன்னு பக்கத்தில் இருப்பான், இந்த பக்கம் முஸ்லீம் கூடவும் இருப்பான், எல்லாமே இருக்கும். நம்ம அப்படி தான் இருந்திருக்கோம். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். அவங்க இஸ்லாமியர்கள் மதத்தை வேணால் அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய அவங்க தமிழர்கள் தான். ஸோ அதனால் அந்த அந்த எண்ணம் தான் இன்றைக்கும் வந்து அண்ணன் தம்பியாக எல்லாமே பழகிட்டு இருக்காங்க. பெருசாக தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மத கலவரத்தை ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னா இங்கே வந்து மதங்களை பிரிக்கலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வேறு மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்டின்ஸில் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா தமிழர்கள் தான் கிறிஸ்டின்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, தமிழர்கள் தான் இஸ்லாம்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே தமிழர்கள் தான். அவங்க ஏன் மதத்தை மாறுறாங்க அப்படின்றதுக்கு பல ஹிஸ்ட்ரி இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அதற்கான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மரியாதையின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தனால சரி அதில் போயிட்டோம்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளை பண்ணலாம் பறையாங்க அப்படி இப்படிலாம் கூப்பிடாமல் இருப்பாங்களே, இங்கிட்டு போனால் பாய், அங்கிட்டு போனால் ஃபாதர், அப்படி இப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்களே, அந்த மரியாதை நிமித்தத்துக்காக மாறினது தான் ஒரு இந்த கம்யூனிட்டி கேப்பே ஒழிய மற்றபடி தமிழ் தான், தமிழன் தான், அவன் எங்கே இருந்தாலும் தமிழன் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிங்க மதுரைக்கார மக்களே, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிங்க. இவங்களுடைய இந்த மதவாதத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அவங்க தமிழ்நாட்டில் வேறு எங்கே வேணால் அதை ஈஸியாக பண்ணிடலாம், மதுரையில் பண்ண முடியாது. தெரிஞ்சும் அவங்க மதுரையில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பண்ணிட்டோம்னா அடுத்த தமிழ்நாட்டில் எங்கே வேணால் ஈஸியாக பண்ண முடியுன்றதான் அவங்களோட டார்கெட்டு. அதுக்கு இடம் மட்டும் மதுரைக்காரன் விட்டுறக்கூடாது. நான் ஒரு மதுரைக்காரனாக சொல்கிறேன், விட்டுறாதீங்க மக்கா, விட்டுறாதீங்க. அந்த மலையும் நம்ம தான், அந்த மேலே இருக்க தர்காவும் நம்மள் தான், கீழே இருக்க முருகனும் நம்மள் தான், எல்லாமே நம்ம கடவுள் தான். புரியுதுங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தெய்வத்தை வழிபட்டுட்டு இருப்போம். இந்த கண்ட பரதேசி நான் இங்கே சொல்கிறது, சங்கி நான் இங்கே சொல்கிறதெல்லாம் கேட்காம நம்மளாக இருப்போம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்ல வீடியோவில் டேக் கேர், பை.